ஓங்கோல்ல போய் முதல்வராக முடியாது, கழியாது, ஏத்துக்க மாட்டாங்க. திருப்பி ஒரு அரசியலை, நரித்தந்திர அரசியலை, திராவிடத்தனமான அரசியலை, கருணாநிதி தனமான அரசியலை தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் நம்ம வந்து காட்டி முதல்வராகவோ விளையாட்டுத்துறை அமைச்சராகவோ அப்புறம் வந்து பதவி உயர்வு கூடி துணை அமைச்சராகவோ ஆக முடியாது அப்படிங்கிற கட்டாயத்துல தமிழ்நாடு மட்டும்தான் இளிச்சவாய் நாடு, தமிழர்கள் மட்டும்தான் இளிச்சவாயர்கள், இவங்க தலையில தான் நம்ம அழகா மிளகா அரைக்கலாம் அப்படிங்கிற அந்த சூட்சமம் தெரிஞ்சதுனால அவ்வளவு இளிச்சவாயர்களா நீங்க இருக்கீங்கிறத நான் இன்னும் தெளிவா சொல்லிக்கிறேன். சூட்சமம் தெரிஞ்சனால இங்கதான் நம்ம ஓட்ட பொறுக்க முடியும். இங்கதான் இலவசத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஓடி ஓடி வருவாங்க. உங்களை முன்னோட்டம் பாக்குறதுக்கு தான் அவங்க வாழைத்தாறுகள் எல்லாம் கொலை கொலையா அவங்க தொங்க வைக்கிறாங்க. இன்னும் இந்த மக்கள் உங்க நாடி துடிப்பு அறியதான் நீங்க தான் கேடு கட்டு போய் அவங்க விரிக்கிற வலையில விழுந்துகிட்டு இருக்கீங்க. காய்கறிகளை தொங்க விடுறாங்க, மாநாடுகள்ல வந்து பழங்களை தொங்க விடுறாங்க. அவங்க முன்னோட்டம் பாக்குறாங்க. சீமான் ஒருத்தன் இலவசம் வேண்டாம், மான பிரச்சனையா இருக்கு, மானமிக்க தமிழர்கள் இலவசம் வாங்க மாட்டாங்க, இலவசம் கொடுக்குற கட்சியில நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கானே. இந்த மக்கள் விழிப்புணர்வு பெற்றுட்டாங்களா? நம்ம இலவசம்னு அறிவிச்சா மயங்காம விட்டுருவாங்களோ, ஓட்டு போடாம விட்டுருவாங்களோ அப்படின்னு உங்களை இது பரிசோதனை பண்ணி பாக்குறதுக்கு தான் அவங்க வாழைத்தாறுகளையும் பழங்களையும் காய்கறிகளையும் தொங்க விடுறாங்க. நீங்க என்ன செய்றீங்க? தமிழர்கள் மக்கள் அந்த மாநாட்டுன்னு எதுக்கு நடக்குது, யாரு வாரா, என்னையாது, நம்மள திருடி திங்கிற கூட்டம் தான் வந்து நிக்குது, அதுதான் இப்படி தொங்க விட்டுருக்குன்னு கூட அறிவு இல்லாம வீட்டுல இருந்து கத்தி கடப்பார வெட்டுக்கத்தியோட போய் அந்த தாரை வந்து பிச்சுக்கிட்டு போறீங்க, அந்த பழங்களை வந்து பிடிங்கிட்டு போறீங்க. அப்ப அவங்களுக்கு திருப்தி ஆயிருது. இங்க ஒருத்தன் என்ன கத்துனாலும் ஒரு 36 லட்சம் ஓட்டு போட்ட நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்ட புத்திசாலிகள் இருந்தாலும் எவ்வளவுதான் அவங்க சமூகத்துக்கு விழிப்புணர்வு கொடுத்தாலும் இதுக இன்னும் நாம பிச்சை போட்டா வாங்குறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. இந்த இலவசத்துக்கு மயங்க தான் செய்யறாங்க. இந்த வாழைத்தாருக்கு இப்படி அடிச்சுக்குதுகளே, இந்த பாலத்தையே தொங்கி உயிரே போனாலும் பரவாயில்லன்னு மேல ஏறி வளைவுகள், அதாவது அலங்கார வளைவுகள்ல மேல ஏறி பணைய வச்சு ஆரஞ்சு பழத்தை பிடிங்கிட்டு போகுதே, அப்ப இது 1000க்கு மயங்கும் அப்படின்னு அவங்க வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த தருணத்துல நாம வந்து என்ன புரட்டு போட்டாலும் இந்த திராவிடங்கிறது அப்பப்போ முழிச்சிட்டு வந்து நம்மளை வந்து பந்தாட தான் செய்யும். ஏன்னா மாப்பிள்ளைகளுக்கு அவ்வளவு பதவி வெறி. இந்த பதவியில இருந்து தான் சுகம் காண முடியுங்கிறது அந்த ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காது இல்லையா? அது மாதிரி ருசி கண்ட பூனைகள் விடாது கருப்பா நம்மளை வந்து பிடிக்கதான் செய்யும். இருந்தாலும் எங்களுக்கு அதை குறித்த ஒரு அக்கறை இருக்கு, ஒரு வித பாரம் அப்படிம்பாங்க, ஒரு வேதனை அழுத்தம் இருக்கு. ஒரு தாய் எப்படி தன்னுடைய மகன் ஆரோக்கியமாக தன்னுடைய கற்பத்திலிருந்து வெளியில வரணும்னு பிரசவ வேதனைப்படுவாளோ அதே வேதனை தமிழர்களாகிய எங்களுக்கும் இருக்கு. எங்களால முடிஞ்சதை நாங்க சொல்றோம். அதுல 10 பேர் புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டா கூட அது வந்து எங்களுடைய முயற்சிக்கான ஒரு வெற்றி அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம்.